ஹலோ கைஸ், பல இந்தியன் டீம் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் டீமோட ஓடிஐ ஸ்குவாடுக்காக தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஜெர்சியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்டர் அண்ட் கோச் மத்தியிலேருந்து வந்திருந்தது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ஓடிஐ கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டாங்க. அது ஏன் என்ன ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை SBI ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது ரோஹித் சர்மாவை ஏன்பா ஓடிஐ கேப்டன்சிலேருந்து தூக்குனீங்க அப்படின்றது தான். அதுக்கு செலக்டர்ஸ் கிட்ட இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸா நாங்கள் வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் கேப்டனை பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கோம். ரோஹித் சர்மா கேப்டன்சிக்கில் வந்து கில் விளையாடினாரு அப்படின்னா அவர் வந்து எப்போ தான் கேப்டன்சி கற்றுக்கிறது. ஸோ இப்போ ரோஹித் சர்மா டீமில் இருக்கும்போது கில் கேப்டன்சி பண்ணும்போது அவர் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிப்பார் அப்படின்னு செலக்டர் சொல்லியிருக்காங்க. கோச் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. T20 சூரியகுமார், டெஸ்ட்ல ரோஹித் சர்மா இருந்தாரு. தென் அவர்கிட்ட வந்து கில்லு கொடுத்தாங்க. தென் இப்போ ஓடிஐல ரோஹித் சர்மா இருக்கும்போது 3 டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸ் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸ் போது ரொம்ப டஃபா இருக்கு. அதனால மோஸ்ட்லி எல்லா ஃபார்மட்ஸ்க்கும் ஒரே கேப்டனா இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு கோச் கௌதம் கம்பீரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சரி ஃபர்ஸ்ட் நான் டீமை படிச்சிடறேன். சுப்மன் கில் தான் கேப்டன். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், அக்ஷர் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், தென் கம்பீரோட செல்லப்பிள்ளை அர்ஷித் ராணா, தென் அஷ்தீப் சிங், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணன், தென் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் வேணும்ல அதுக்காக பார்த்தீங்கன்னா துரு ஜூரோல் எடுத்திருக்காங்க. தென் ஒரு பேக்கப் ஓப்பனராக SSU ஜெய்ஸ்வாலை பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர் ஸ்குவாட். இதில் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் கேப்டன்சி சேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டாபிக். தென் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2027 வேர்ல்ட் கப்பில் ஆடுவாங்களான்னு கேட்டதுக்கு அவங்களோட ஸ்பாட் பார்த்தீங்கன்னா டீமில் இன்னும் வந்து சர்டனிட்டி கிடையாது. அவங்களுடைய சீனியாரிட்டினாலேயே அவங்க டீமில் இருப்பாங்கன்றது கன்ஃபர்மேஷன் இல்லை. அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பாட்டை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டர் சொல்லியிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குங்க. இவ்வளோ ப்ரூவ் பண்ண ஒருத்தருங்க, அதுவும் ஓடிஐல ஒருத்தர் 50 செஞ்சுரி வச்சிருக்காரு, ஒரு 30 பேர் செஞ்சுரி வச்சிருக்காரு. அவங்க வந்து எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் இந்த ஸ்குவாட்ல மேஜர் மிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷமியை பார்த்தீங்கன்னா கைட்டி விட்டுருக்காங்க. ஷமி பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபி ஆடுற அளவுக்கு நான் ஃபிட்டாக இருக்கேன், ஏன் என்ன ஒன் டேல எடுக்கலான்னு தெரியலன்னு அவர் பக்கம் வந்து அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எடுத்திருக்காரு. செலக்டர்ஸ் வந்து நாங்கள் அவரோட ஃபிட்னஸ்ல பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தென் சஞ்சு சாம்சனை பார்த்தீங்கன்னா பேக்கப் விக்கெட் கீப்பர்லேருந்து கூட தூக்கிட்டாங்க. துரு ஜூரோல எடுத்திருக்காங்க. அவர் ஏன் தான் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் செஞ்சுரி அடிச்சாருன்னு தெரியல. T20 செஞ்சுரி அடிக்கிறாரு, நம்பர் 5 அனுப்புறாங்க. ஓடிஐல செஞ்சுரி அடிச்சாரு, டீம் அவுட்டே தூக்கிட்டாங்க. இதுதான் அவரோட நிலைமை. அது மட்டும் இல்லாமல் மேஜர் மிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை ஸ்குவாட்ல இருந்து ஏன் தூக்கணும்னு எந்தவித கன்ஃபர்மேஷனுமே டீம் இந்தியன் செலக்டர் சைட்ல இருந்து வரல. அது மட்டும் இல்லாமல் ஜடேஜா அவர் பங்குக்கு என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்தது, நான் டீமுக்கு என்ன நல்லதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்றத ஜடேஜா சைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் என்னதான் இருந்தாலும் அக்ஷர் பட்டேலா ஜடேஜாவான்னு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ஜடேஜா தான் பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆல்ரவுண்டரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பிக் ஸ்டேஜஸ்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜர் மிஸ்ஸஸ். இந்த ஸ்குவாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் டீம் ஆஸ்திரேலியா போய் என்ன பண்ணுவாங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். See ya.